பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ராசி பலனாக ஆவணி மாதம் பிறந்துவிட்டது. 17/8/2024 சனிக்கிழமை அன்று பிறக்குது. அப்ப இந்த ராசி உங்களோட ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, துலா ராசிக்காரங்கள். அதாவது துலா ராசி வந்து ஒரு காலதேவனுக்கு 7ஆம் இடமாக வரக்கூடியது. 7வது ராசி இந்த ராசி துலா ராசிங்கிறது. இது வந்து இந்த இந்த ராசி வந்து சுக்கிர பகவானோட ஆட்சி பெறக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசியில் தான். அதாவது இந்த ராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தான். அப்ப இந்த துலா ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு ஒரு சோ ஒரு நல்ல ஒரு தன்மையோடு, நல்ல ஒரு கவர்ச்சிகரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த ராசிக்காரங்கள் எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய தன்மையும், ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். பர்சனாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த துலா ராசிக்காரங்களோட நிலைப்பாடு இருக்கும். அப்ப இந்த ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு என்பதற்காக நான் சொல்வது ஒரு பொதுவான பலன். இந்த பொதுவான பலனே உங்களுக்கு சரியா வருதுன்னு, இந்த ஆடி மாசத்துக்கு நான் ராசி பலன் சொன்னேன். 12 ராசிக்குமே. அனைவருமே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. அனைவருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி மீண்டும் அந்த ஆவணி மாதத்துக்கு சொல்லுங்க சந்திரன் அப்படின்னு கேட்டனால, உங்களுக்காக இந்த ராசி பலனையும் சொல்றேன் நண்பர்களே. இப்ப துலா ராசிக்கு ராசியாதிபதியா வரக்கூடியவர் சுக்கிர பகவான் வந்து 11ஆம் இடத்துல போய் பாதகத்தில் உட்கார்ந்துட்டார். அந்த பாதகாதிபதியா வரக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்றுட்டார். பாக்கியாதிபதியோட சேர்க்கை பெற்று 3 கிரகங்கள் இப்ப லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலயும் இருக்குது. அப்ப நம்ம லாபம் இந்த காலகட்டத்தில கிடைக்கக்கூடியது, அது வந்து ஒரு பாதகமா இருக்குது. சாதகமான ஒரு தன்மை இல்ல. துலா ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் இப்ப குறையக்கூடிய தன்மை இருக்குது. லாபத்தில் ஒரு நஷ்டம் அடையக்கூடிய தன்மை இருக்குது. நமக்கு வர வேண்டியது இவ்வளவு தூரம் வரணும். இப்ப வராத போச்சு. அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ராசிக்கு இந்த காலகட்டங்கள், இந்த இந்த மாதங்கள் ஒரு சிறப்பில்லாத ஒரு தன்மையை காட்டுது துலா ராசிக்கு. ஏன்னா, பாதகாதிபதி ஆட்சி பெறுவது சிறப்பில்லைங்க. அதே மாரி ராசியாதிபதி போய் பாதகாதிபதியோட சேர்க்கை பெறுவது சிறப்பில்லைங்க. பாக்கியாதிபதி வக்ரம் பெறுவது சிறப்பில்லைங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. அப்போ வந்து உங்களுக்கு காலகட்டங்கள் இப்ப ஆவணி மாதம் என்றாவே ஒரு விநாயகரை வழிபடுவது ஒரு சிறப்பை தரும். ஏன்னா, எந்த ஒரு காரியத்துக்குமே விநாயகர் வழிபாடு நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை குடுக்கும். நல்ல ஒரு தடைகளை அகற்றக்கூடியவரே விநாயகர் தான். கஷ்டத்தை போக்கக்கூடியவரும் விநாயகர் தான். இந்த மாரி ஒரு தன்மைலாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அப்ப ஆவணி மாசத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் அதாவது 10ஆம் அதிபதி தொழில்ஸ்தான அதிபதி 3ல் இருக்கார். அப்ப நீங்க தொழிலுக்காக ஒரு முயற்சி எடுக்கும்போது, 1க்கும் மேற்பட்ட முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை குடுக்கும். அப்ப கடுமையான ஒரு முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு முயற்சி, பயிற்சி, எழுச்சிங்கிற மாரி உங்களுக்கு சோர்வையான குடுக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களோட சுறுசுறுப்பை காட்டணும். சுறுசுறுப்போட இயங்குனீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதங்கள் சிறப்பை தரும் நண்பர்களே. ஏன்னா, நமக்கு வந்து சாதகமான நிலை இருந்தா பரவால்ல. எல்லாம் கொஞ்சம் பாதகமான நிலையா இருக்கும்போது, நம்ம சுறுசுறுப்பா இயங்குனா வெற்றிய பெறலாம். அப்படிங்கிறது. ஏன்னா, 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். உங்க ராசிக்கு 6ல் ராகு இருக்கிறது. அது ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு வச்சுக்கங்களேன். அப்ப உங்களுக்கு தனாதிபதியா வரக்கூடிய செவ்வாய் பகவானும், 7ஆம் அதிபதியா வரக்கூடிய ஆ செவ்வாய் பகவானும், அவர் வந்து 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்ப மறைவு அப்படிங்கும்போது தனம் நமக்கு வந்து விரயமாவுது, மறையுது அப்படிங்கிற தன்மைன்னு சொல்லுது. 7ஆம் இடம் ஒரு பார்ட்னர்ஷிப்னால நமக்கு ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்ப நண்பர்கள் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருது அப்படிங்கிறது நம்ம நம்ம மூலியமா எதிரி பலமடைகிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. அப்ப ராசி பலன் பார்க்கும்போது இந்த 1 மாத காலங்கள் உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை காட்டவில்லை நண்பர்களே. அதனால துலா ராசிக்காரங்கள் இந்த 1 மாத காலத்துக்கு மிக விழிப்புணர்வோடு உங்களோட செயல்பாடுகளை செய்யும்போது, உங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். ஆனா இந்த மாசத்தில் உங்களுக்கு எது எது சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பை தரும். ஏன்னா ஆவணி மாதம் என்றாலே விநாயகர் சதுர்த்தி வரக்கூடியது. புண்ணிய காலம். விநாயகர் சதுர்த்தியே ஒரு புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்தில் விநாயகரை நீங்க வழிபட வழிபட உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சால்வ் ஆகக்கூடிய தன்மை, உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாம் போக்கக்கூடிய தன்மையும், தடைக்கள் எல்லாம் ஒரு படிக்கல் ஆகக்கூடிய ஒரு தன்மையும், ஏன்னா சனி பகவான் உங்க ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடிய தன்மையும், அதே மாரி 5ஆம் இடம் ஆழ் மனசு என்றக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்து வக்ரம் பெற்றிருக்கார் ஆழ் மனசு. அப்போ மனசுங்கிற இதுல ஒரு வைராகியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அப்ப துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதங்கள் ஒரு போராடினாலும், அந்த போராட்டத்தில் வெற்றி கிடைக்குமான்னு பார்த்தா, நிச்சயமா வெற்றி உண்டுங்க. அதுக்கு உண்டான கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் வெற்றி கிடைக்கும். ஏன்னா வெற்றி என்பது இந்த மாசம் என்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு போராடக்கூடிய ஒரு மாசமா இருந்தாலும்,
அது வந்து இதுதான் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனது ரீதியான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, இந்த மாதத்தில் நீங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒவ்வொரு படிக்கல் மாரி, அத ஒவ்வொரு இதா நீங்க கடக்க கடக்க உங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன். இத நீங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துகளையும், உங்களோட லைக்கையும் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இந்த சேனலுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு மீண்டும் அந்த ராசி பலனுக்கு உண்டான கருத்தை நான் மாதம் மாதம் குடுக்கலான்னு இருக்கிறேன். உங்களோட வரவேற்பை பார்த்துட்டு தான் ராசி பலனுக்கு உண்டான கருத்தை சொல்லுவேன் நண்பர்களே. நான் சொல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் அனுபவ ரீதியா எடுக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாரி இந்த கிரகத்தை வைத்தும், நான் இந்த ராசிய வந்து ஜாதகம் பார்க்குற பலனை வைத்தும், உங்களுக்கு இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த இந்த மாசம் எப்படி நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி தான் அந்த பலனை இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேத்துக்கு அது பயனளிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த எல்லாம் குடுத்துட்டு இருக்கேன் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.